Guys, welcome to the session. So this is Shamim. So நம்ம நிறைய விஷயங்கள் சைபர் கிரைம், சைபர் செக்யூரிட்டியான இஷ்யூஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய பெரிய ஸ்கேம், ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது என்ன இஷ்யூன்றத ஒரு வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்ஸ், ஃபேஸ்புக்கில் நிறைய இடத்துல வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அந்த இதில் என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு சொன்னால், டியூ டு கொரோனா வைரஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஹேவ் பீன் க்ளோஸ்ட் and because of this the education of students has been affected. So government is providing free laptops to all the students so that students can complete their education and also give exams with the help of internet and online classes. You can fill the form to get your free laptop from this link அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலி அந்த லிங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிட்லின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வந்து அந்த லிங்க்கை வந்து நல்ல ட்ரிம் பண்ணி பக்காவாக போட்டிருக்காங்க. ஸோ டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக பிட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. Then request for the convenience of people share this message as much as possible so that they can get the benefit of this facility. ஸோ இதான் வந்து அந்த மெசேஜ். அதாவது இன்னைக்கு ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் வைரலாக இருக்கக்கூடிய மெசேஜ் இதுதான். இதில் என்ன பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னு சொன்னால், எஜுகேட்டட் பீப்புள்ஸ் கூட படித்தவங்க கூட இதை யோசிக்காமல் அப்படி ஃபார்வர்டு பண்ணுறாங்க. இதுதான் பெரிய ஒரு விஷயம். ஸோ எல்லா ஃபேமிலி குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேமிலி குரூப்ஸ் இருக்குது, அதில் குழந்தைங்க இருக்காங்க, ஸோ பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை இப்போ தன்னுடைய பிள்ளைங்கள்ட்ட இதை சொல்லி இதை ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க கோர்ஸாக. ஸோ அந்தளவுக்கு இன்னைக்கு சொசைட்டியில் பெரிய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதில் உண்மை என்ன, இது உண்மையிலேயே இந்த லேப்டாப் வந்து கவர்மெண்ட் எப்படி ஆஃபர் பண்ணுறாங்களா, கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஒரு விஷயத்த ஒரு ஒரு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்து பெரிய மீடியாஸ், அதாவது பெரிய பெரிய மீடியாஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அந்த மீடியாஸில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பப்ளிஷ் ஆகும், அந்த செய்திகள். தென் அஃபிஷியலாக வந்து அந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அது பப்ளிஷ் ஆகும். அதே மாதிரி அஃபிஷியலோட வெப்சைட், அவங்களோட வெப்சைட்டை வந்து இதுக்கான ப்ராப்பரான ஒரு சர்க்குலர் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி எதுவுமே இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக எந்த தகவல்களையுமே நீங்கள் எந்த பப்ளிக் மீடியாஸ்லையும் சரி, நியூஸ் பேப்பரில் சரி, ஸோ அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயும் சரி, எதுலேயுமே இந்த இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வரைக்கும் ஸோ கவர்மெண்ட் இப்படி ஒரு ஆர்டரை, இப்படி ஒரு விஷயத்த இப்போ அதாவது COVID-19க்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம், ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. பட் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. யாருக்குமே லேப்டாப் அந்த மாதிரி இல்லை. இது ஃபர்ஸ்ட் லேப்டாப், அதாவது கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் ஃப்ரீ லேப்டாப்ஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது ஃபர்ஸ்ட் கொடுத்தது. இப்போ ட்ரெண்டாக மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் ஃப்ரீ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி இப்போ அந்த சைட் எப்படி மாற்றிட்டாங்கன்னா, நான் ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் அந்த சைட்டில் வந்து லேப்டாப் டு கெட் யுவர் ஃப்ரீ லேப்டாப் அப்படின்ற மாதிரி தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன், ஃப்ரீ ஸ்மார்ட் ஃபோன், கெட் யுவர் ஃப்ரீ ஸ்மார்ட் ஃபோன் இதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது, இது மூலமாக அவங்க பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிங்க்குள்ளே நம்ம போகலாம். ஆக்சுவலி அது என்ன லிங்க்னு நான் செக் பண்ணுறதுக்காக அந்த லிங்க்குள்ளே ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த லிங்க்கை. இதுதான் அந்த லிங்க். ஓகே, ஸோ இப்போ அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணி போனால் onregisterfreesmartphone.blogspot.com. ஃபர்ஸ்ட்டு இந்த லிங்க்கை நான் அனலைஸ் பண்ணும்போது என்னன்னு சொன்னால், இது பிளாக்ஸ்பாட். ஒரு பிளாக்ஸ்பாட்ன்றது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலி பிளாகர்ஸ்க்காக அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஃப்ரீயாக நீங்கள் வந்து பிளாக்ஸ்பாட் அப்படின்ற மாதிரி டொமைனோட நீங்கள் உங்களுடைய பிளாக்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். மேபி ப்ரீமியம்னா நீங்கள் அதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான யூனிக்கான டொமைன் வச்சு கூட இதில் பிளாக்ஸ் எழுத முடியும். ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் சிம்பிளாக இருக்கும். ஈஸியாக வந்து உங்களுடைய பிளாகை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு அல்டிமேட்டான பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாக்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக்ஸ்பாட் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், ஒரு டொமைன் கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணலை. அந்த பிளாக்ஸ்பாட்டை ஃப்ரீ ஹோஸ்டிங், அதாவது ஃப்ரீயாகவே அந்த பிளாக்ஸ்பாட்டில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கண்டென்ட்டை. ஸோ இதுதான் அதோடைய லிங்க், onregisterfreesmartphone.blogspot.com. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து லேப்டாப் இருந்துச்சு இந்த லிங்க்ல தான், இப்போ பிளாக்ஸ்பாட் இருக்கு. ஓகே, ஸோ தென் ஓகே ஃபைன். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். அதாவது கவர்மெண்ட்டோ சரி, இல்லைனா வந்து அஃபிஷியல்ஸ் வந்து இது மாதிரி பண்ணும்போது இது மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி சோஷியல் பிளாட்ஃபார்மில் ஒரு ஃப்ரீ சர்வீஸை வந்து யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங், அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் இருக்கும் gov.in, கவர்மெண்டோட அஃபிஷியல் சைட்ஸ் இப்படி தான் இருக்க முடியும். ஸோ TNGOV.in இது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டோட இது மாதிரி வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க.
அந்த சைட்டு ப்ராப்பராக இருக்கும், எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும். அதில் ஒரு இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குமே தவிர இப்படி வந்து பர்டிகுலராக ஒரு ஃபார்ம் மட்டும் வச்சு ஒரு சைட்டை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண மாட்டாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ தென் கண்டிப்பாக இது ஃப்ராடு தெரிஞ்சிருச்சு. இது உண்மையிலேயே இந்த லேப்டாப்போ இப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸோ கொடுக்க போகிறது இல்லைன்றது நமக்கு நல்லா தெரியும். இது லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் டேட் டு சப்மிட் ஃபார்ம் இஸ் 31 அக்டோபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாங்கன்றதை காட்டுறேன். ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் நேம், மொபைல் நம்பர், அவங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கிளாஸ், என்ன படிக்கிறாங்க, ஃபாதர் நேம், மதர் நேம், டெலிவரி அட்ரஸ். டெலிவரி அட்ரஸ்ன்ற மூலம் உங்கள் அட்ரஸை கேதர் பண்ணிக்கிறாங்க. பின்கோட், ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் சும்மா ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்துக்கான ப்ரொசீஜர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நம்பருக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொன்னால் நவம்பர் 1 வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது யார் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்க கான்டாக்ட் நம்பர் என்ன, இது என்ன இனிஷியேட்டிவ், இது எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருக்கும்போது இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஊர் பேர் தெரியாத, அட்ரஸ் தெரியாத ஒரு விஷயம் வரும்போது தயவு செஞ்சு அதை நம்பி உங்கள் டேட்டாவை கொடுக்காது. உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க இது மூலமாக. இதில் பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டோட கம்ப்ளீட் டேட்டா இதில் கலெக்ட் ஆகுது. நேமாக இருக்கட்டும், மொபைல் நம்பர், அவங்க ஜெண்டர் என்ன, அவங்க ஈவன் டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, டெலிவரி அட்ரஸ் என்ன, பின்கோடு, ஸ்டேட்டு, இது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், உங்களோட டோட்டல் இன்ஃபர்மேஷனை அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு இடத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் இதனால் என்ன வரும், என்ன பிரச்சனை இருக்குன்னா, நிறைய ஸ்பேம் இமெயில்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நிறைய ப்ரொமோஷனல் இமெயில்ஸ் அன்வான்டாக ரிசீவ் பண்ணலாம். நிறைய உங்கள் மொபைல் நம்பர் நிறைய கால்ஸ் அன்வான்டாக வரும், ப்ரொமோஷனல் கால்ஸு. நிறைய மெசேஜஸ் வரும் தேவையில்லாமல். உங்கள் மாதிரி உங்கள் டேட்டா வந்து இது உங்களோட டேட்டா தேவைப்படக்கூடிய பிஸ்னஸஸ்க்கு வந்து உங்கள் டேட்டாஸ் அப்படி சேல் பண்ணலாம். ஸோ இப்படி ஃப்ரீன்னு சொல்லும்போது லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இதில் போயிட்டு. ஸோ இந்த லேக்ஸ் ஆஃப் பீப்புளோட இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எல்லாமே சென்சிட்டிவ் டேட்டாஸ். நீங்கள் ஃபேக் டேட்டாஸ் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் லேப்டாப் வரும்போது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்க போகிற ஆசையில் நீங்கள் ஒரிஜினல் டேட்டாவை தான் கொடுப்பீங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், இந்த டேட்டாஸ் எல்லாமே ஒரு சென்சிட்டிவ் டேட்டாஸ். இது மூலமாக உங்கள் டேட்டாஸை சேல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதன் மூலமாக சம்பாதிப்பாங்க அவங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுக்கு பின்னாடி, நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு பின்னாடி. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. இது மாதிரி அஃபிஷியல் சைட்ஸ் இல்லாமல் இது மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஸோ ஷேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய படித்த பீப்புள்ஸ் கூட, நல்ல எஜுகேட்டட் பீப்புள்ஸ் கூட இதை வந்து அப்படி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இதில். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னு சொன்னால் அது என்ன ஏதுன்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்க இதுக்கு அது பெனிஃபிட்டாக இருந்தால் கூட, உண்மையான விஷயமா கூட அதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் நம்மளுடைய சேனல் டெக்கிஜி அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டு, நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபியூச்சரில் போடுவோம். தேங்க்யூ கைஸ்.